நாற்காலியால் மாணவர்களை தாக்கிய பேராசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த கல்லூரியில் கலைக்கல்லூரியில் மாணவர்களை நாற்காலியால் தாக்கியதாக பேராசிரியர் கௌதமன் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மாணவர்களை நாற்காலியால் தாக்கி வகுப்பறையை விட்டு வெளியேறச் சொல்லக்கூடிய வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கல்லூரி முதல்வரிடம் மாணவர்கள் புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் கூறியிருக்கிறது. செய்தியாளர் சபரி நமக்கு இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார். சபரி, விவரம் சொல்லலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உள்பட அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் சுயநிதி பிரிவு வணிகவியல் துறை பேராசிரியர் கௌதம் என்பவர் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். நேற்று முன்தினம் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது மாணவர்களை அமரும் நாற்காலியை கொண்டு மாணவர்களை தாக்கும் வீடி காட்சிகள், மாணவர்கள் வகுப்பறை விட்டு வெளியே ஓடும் காட்சிகளும், இருசக்கர வாகனத்தில் வகுப்பறைக்கு வாகனத்தை செலுத்தி மாணவர்களை அச்சுறுத்தும் தொடர்ந்து ஆபாச பேச்சுக்களை பேசி வரும் பேராசிரியர் கௌதம் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களை அதிகாரியிடம் புகார் அளித்தனர். இது குறித்து மாணவர்களை தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் பரவி வருகிறது. இந்நிலையில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நிர்வாகம் சார்பில் பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரி பணியாற்றி வரும் பேராசிரியர் கௌதமன் மாணவர்களை தாக்கியதாகவும் ஆபாசமாக பேசியதாகவும் மாணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பேராசிரியர் கௌதமன் மீது தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது என்று வெளியிட்டுள்ளது கௌதமன். பாலகிருஷ்ணன்.